ப்ரெஷரான இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் இருக்கும்போது சம்டைம்ஸ் அவனுக்கு அவனே கேள்வி கேட்டுக்குவான். ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு க்ரியேட் ஆகிறோம்? உண்மையிலே நம்ம வாழ்க்கை கரெக்டான பாதையில் தான் போகுதா? ஏன் நமக்கு நம்ம நினச்சது நடந்ததுக்கப்புறமும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ பூரணமான ஹாப்பினஸும் நமக்கு வரல? இல்லை நம்ம நினச்சது நடக்கலைன்னா நம்ம ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறோம்? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நாம் அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 3Dலேருந்து 4Dக்கு வரும்போது இனிஷியலாக நீங்கள் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ரிலீவ் ஆவீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ரியாக்ஷன், நிறைய எமோஷனல் பாண்டேஜ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுனா இட் இஸ் நாட் அப்படியே திறந்து போகிறது கிடையாது, அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறது. உங்களோட எமோஷன்ஸை பக்குவப்படுத்துறது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் எமோஷன்ஸ், ப்ராசஸிங் யுவர் ரியாக்ஷன்ஸ், changing your thoughts, changing your actions, building your new reality, expanding your heart. உங்களோட எம்பத்தியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, உங்களோட லைஃப் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிறது. இதன் மூலிமா நீங்கள் இந்த பேசிக் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், அவசரமான ரியாக்ஷன்ஸ், இதிலிருந்து எல்லாமே படபடப்பு, இதிலிருந்து எல்லாமே ரிலீவ் ஆக முடியும். இதை உங்களுக்கு மட்டும் இந்த சேஞ்சஸ் நடக்காது. நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. அப்போது யூ டிசைன் யோர் ரியாலிட்டி. 4D கான்ஷியஸ்னஸ் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.